வணக்கம். வாங்க இன்னைக்கு செப்டம்பர் 25, 2025ல நம்ம இந்திய பங்கு சந்தையில என்ன நடந்ததுன்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். சந்தையோட முக்கிய நகர்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஓவரால் நிலைமை, அப்புறம் ஒரு முக்கியமான முதலீட்டாளரோட வியூ, அதுக்கடுத்து லார்ஜ், மிட், அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகள்ல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு வரிசையா பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். சந்தையோட தற்போதைய நிலவரம் என்ன? கடந்த சில நாட்களா ஒரு விதமான அழுத்தத்தில் இருந்த மார்க்கெட் இன்னிக்கும் அதே நிலையில தான் தொடர்ந்தது. பாருங்க, பிஎஸ்சி சென்செக்ஸ் இன்னைக்கு 212 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு நாள் சரிவில்ல, தொடர்ந்து 5வது நாளா மார்க்கெட் இறங்குது. இந்த மாதிரி ஒரு தொடர் சரிவை நாம கடைசியா பார்த்தது பிப்ரவரியில. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஏன் இந்த சரிவு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அமெரிக்காவோட H1B வீசா கட்டணம் பத்தின கவலைகள் நம்ம ஐடி செக்டாரை பாதிக்குது. இதோட சேர்த்து அமெரிக்கா கூட இருக்கிற வர்த்தக பதற்றமும் ஒரு காரணம். இப்படி பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்துதான் மார்க்கெட்டை பிரஷர் பண்ணுது. ஆனா மொத்த மார்க்கெட்டும் டவுன்னு சொல்லிட முடியாது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரியாலிட்டி, ஐடி மாதிரி செக்டார்ஸ் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஆனா அதே நேரத்துல மெட்டல், ஃபார்மா செக்டார்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஒரே மார்க்கெட்ல ரெண்டு விதமான கதை நடக்குது பாருங்க. $1.32 பில்லியன். இந்த செப்டம்பர் மாசத்துல மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இவ்ளோ பணத்தை நம்ம ஈக்விட்டியிலிருந்து வெளியெடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய அழுத்தம்னு. இதுதான் மார்க்கெட் சரிவுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். சரி, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற மார்க்கெட்ல ஒரு பெரிய முதலீட்டாளர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க முதலீட்டாளர் பார்வைக்கு போலாம். இங்க நாம பார்க்க போறது ரேகா ஜுன்ஜுன்வாலாவை பத்தி. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட லெகசிய தொடர்ந்து அவங்க மனைவி ரேகா அவங்க குடும்பத்தோட 54,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போர்ட்ஃபோலியோவை ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோட வழி நடத்துறாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். நாங்க இப்போ ட்ரேட் பண்றதில்ல, ட்ரேடிங்க அவரால மட்டும்தான் கையாள முடிஞ்சுது. அந்த சீக்ரெட் சாஸ் அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சின்னு சொல்லிருக்காங்க. இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. அப்போ அந்த மாற்றம் என்ன? ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட அப்ரோச் ரொம்ப அக்ரெசிவா ஆக்டிவ் ட்ரேடிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரேகா ஜுன்ஜுன்வாலாவோட இப்போதைய அப்ரோச் ரொம்ப பொறுமையா நீண்டகால முதலீட்டை நோக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம பங்குகளில மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்களையும் முதலீட்டை பரவலாக்குறாங்க. ஓகே, இப்ப நம்ம பெரிய கம்பெனிகள் பக்கம் வரலாம். லார்ஜ் கேப் பங்குகள்ல என்ன நிலைமைன்னு பாப்போம். ஐடில நம்மளோட பெரிய கம்பெனியான டிசிஎஸ் உண்மையிலே ஒரு கடினமான காலகட்டத்துல இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பாருங்க 26% சரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் குளோபல் லெவல்ல வர்ற பொருளாதார மந்தநிலை குறித்த பயம்தான். அதனால இப்போ 52 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு அதோட பங்கு விலை கீழே போயிருக்கு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா HDFC பேங்க் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஜெஃப்ரீஸ் மாதிரி பெரிய அனலிஸ்ட் கூட பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் பிரைஸ் 1200 ரூபான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கடன் வளர்ச்சி பாருங்க, கிட்டத்தட்ட 6.7% வளர்ந்திருக்கு. பாரா கடன் வெறும் 0.43% தான். இதோட பேங்கோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல சைன். இந்த சார்ட்டை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். இந்த வருஷத்துல மட்டும் HDFC பேங்கோட பங்கு 7% உயர்ந்திருக்கு. ஆனா அதோட பெரிய போட்டியாளரான SBI வெறும் 1.2% தான் ஏறிருக்கு. இந்த வேறுபாடு HDFC பேங்கோட வலிமைய காட்டுது. சரி, லார்ஜ் கேப்ஸை விட்டுட்டு இப்ப நம்ம மிட் கேப் பக்கம் போலாம். இங்கதான் சில பங்குகள் மார்க்கெட் ட்ரெண்டையே எதிர்த்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பாதுகாப்புத்துறை கம்பெனியான பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது BEL, செப்டம்பர் மாசத்துல மட்டும் 11% ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, சென்செக்ஸ் தடுமாறிட்டு இருந்த நேரத்துல இந்த ஒரு பங்கு மட்டும் இவ்ளோ பெரிய ஏற்றம் கண்டிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி சில உறுதியான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல BEL சேர்த்திருக்காங்க. ரெண்டாவது, அவங்க கையில 74,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் இருக்கு. இதோட ஆத்ம நிர்பர் பாரத் திட்டமும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. இன்னொரு மிட் கேப் ஹீரோ யாருன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமீன். இந்த ஃபைனான்ஷியல் இயர்ல மட்டும் இந்த ஸ்டாக்கோட விலை 50% ஏறி இருக்கு. இது ஒரு அசாதாரணமான வளர்ச்சி. கடைசியா மிட் கேப் பகுதியில ஒரு முக்கியமான நியூஸ். டாடா குரூப்போட ட்ரெண்ட் லிமிடெட் இப்போ சென்செக்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, இந்தியாவோட ஆர்கனைஸ்டு ரீட்டெயில் செக்டார் எவ்வளவு வலுவா வளர்ந்துட்டு வருதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போ
நம்ம பகுப்பாய்வோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஸ்மால் கேப்ஸ். இங்கதான் சில சமயம் ரொம்பவே வியக்க வைக்கிற விஷயங்கள் நடக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல லூபின் லிமிடெட் அவங்களோட ஒரு ஜெனரிக் HIV மருந்துக்கு அமெரிக்காவோட FDA அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, இந்த மருந்துக்கான அமெரிக்க மார்க்கெட் மட்டுமே வருஷத்துக்கு $16 பில்லியன் மதிப்புள்ளது. அதனால பங்கு விலை ஏறியிருக்கு. ஆனா இந்த செக்மெண்டோட ரியல் ஸ்டார் ஹிந்துஸ்தான் காப்பர் தான். நம்ப முடியுமா? ஒரே மாசத்துல 43% ராலி. இது ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம். இது ஏதோ காத்துல வந்த ஏற்றம் இல்ல. இதுக்கு பின்னாடி வலுவான காரணங்கள் இருக்கு. அவங்களோட சுரங்க குத்தகை அடுத்த 20 வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. உலக அளவுல காப்பரோட சப்ளைல சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி நிறுவனங்கள் காப்பர் விலை ஏறும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல எலக்ட்ரிக் வண்டிகள், பவர் செக்டார்னு காப்பரோட தேவை அதிகரிச்சுட்டே போகுது. இவ்ளோ காரணங்கள் ஒன்னா சேரும்போது இந்த ராலி ஆச்சரியப்பட வைக்கல. சோ இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு பக்கம் பெரிய பங்குகள் சிலது தடுமாறுது, இன்னொரு பக்கம் சில மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் பிரமாதமா வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அடுத்த கட்ட வாய்ப்புகள் எங்க இருக்கு? HDFC பேங்க் மாதிரி நிலையான பெரிய நிறுவனங்கள்லையா, இல்ல ஹிந்துஸ்தான் காப்பர் மாதிரி அதிவேக வளர்ச்சி காட்டுற சின்ன நிறுவனங்கள்லையா? இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.